இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு பழைய பேய் பொம்மையாக கிஃப்டாக கொடுத்ததுனால நடந்த ஒரு அமானுஷ நிகழ்வை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நிகழ்வு யாருக்கு நடந்திருக்குன்னா ரியா இவங்களுக்கு தான் நடந்திருக்கு. ரியாவோட ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னா ரியா, அப்புறம் ரியாவோட அக்கா, அப்பா, அம்மா, இவங்க 4 பேர் தான் இருக்காங்க. ரியா ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. இவங்களுக்கு பழைய பொருட்களை சேகரிக்கிறதுனா ரொம்பவே பிடிக்கும். அதுவும் பழைய காலத்து பொருட்கள்னா ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் ரியாவோட பர்த்டே வருது. அந்த பர்த்டேக்கு அவங்க அக்கா ஒரு பழைய பொம்மையை கிஃப்டாக கொடுக்குறாங்க. அந்த பொம்மை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாகவும் பழைய ட்ரெஸ்ஸு போட்டும் அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாகவும் புதுசாகவும் இருந்துச்சு. இதனாலேயே ரியாவுக்கு பார்த்த உடனே பிடிச்சி போச்சு. ஏன்னா ரியாவுக்கு தான் பழைய பொருட்கள்னாலே ரொம்பவே பிடிக்குமே. ரியா அந்த பொம்மையை அவளோட ரூமுக்குள்ளே தான் வச்சுக்கிட்டா. ரியாவுக்கு அப்போ தெரியல இந்த பொம்மையால தான் நம்மளோட வாழ்க்கையை மாறப்போகுதுன்னு. அப்படியே முதல் சில நாட்கள் நல்லாதாங்க போச்சு. ரியாவுக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் அமானுஷ நிகழ்வே ஆரம்பமாச்சுன்னு சொல்லலாங்க. ஏன்னா அவங்க நைட்டு தூங்கும்போது யாரோ திடீர்னு அவங்கள எழுப்புற மாதிரியும் அவங்க பேரை சொல்லி கூப்பிடுற மாதிரியும் அவங்க வீட்டுக்குள்ளே யாரோ நடக்கிற மாதிரியும் இந்த மாதிரி நிகழ்வெல்லாம் நடக்க ஆரம்பிச்சது. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு அந்த பொம்மையை பார்த்தா அந்த பொம்மை அவங்க வச்ச இடத்துலையே இருக்காது. அந்த பொம்மை கொஞ்சம் நகர்ந்து அது வேறு பக்கமாக திரும்பி இருக்கும். இந்த மாதிரி அடிக்கடி நடக்க தொடங்கிச்சு. சில நேரத்தில் அந்த பொம்மை அவளோட பெட்டுக்கு பக்கத்துலேயும் இன்னும் சில நேரத்தில் அவளோட வீட்டு வாசலுக்கு பக்கத்துலேயும் இருக்குங்க. இதையெல்லாம் பார்த்து ரியாவுக்கு கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சதுங்க. ஒரு நாள் காலையில் ரியா ரூமை விட்டு வெளியே வரும்போது அவளோட பெட்டுக்கு பக்கத்தில் ஒரு பேப்பர் இருக்கிறதா பார்க்குறா. அந்த பேப்பரில் பென்சிலால் நீ என்னை மிஸ் பண்ணுறியான்னு எழுதிருந்துச்சு. இதை பார்த்த உடனே ரியாவுக்கு ஒரே ஷாக். இந்த ரூமுக்குள்ள நாம மட்டும்தான் இருக்கோம், நம்ம கூட தான் ஃப்ரெண்ட்ஸோ ரூம்மேட்ஸோ யாருமே இல்லை. அப்போ இதை யார் எழுதியிருப்பா? ஒரு வேலை இதை நம்மளை ப்ராங்க் பண்ணுறதுக்காக அக்கா எழுதியிருப்பாளோன்னு நினச்சிக்கிட்டு அவள் விட்டுட்டா. இந்த மாதிரி சம்பவங்கள் அடிக்கடி நடக்கவே தொடங்கிச்சுங்க. ஒரு சில நேரத்தில் பேப்பரில் உன்னுடைய ரத்தம் வேணும்னு, இன்னும் சில நேரத்தில் பேப்பரில் புரியாத மாதிரி கிறுக்கியும் வச்சிருக்கு. இதையெல்லாம் பார்த்து ரியாவுக்கு ரொம்பவே பயம் வர ஆரம்பிச்சது. ஒரு வேளை நம்மளை ப்ராங்க் பண்ணுறதுக்காக அக்கா தான் இப்படியெல்லாம் எழுதி வைக்கிறாங்களோ நினச்சி அக்கா கிட்டே போய் ரியா கேட்குறா. ஆனால் அவங்க அக்கா இதை நான் பண்ணலன்னு சொல்லிட்டான். அக்கா எழுதலைன்னா வேற யாரும் இதை எழுதி வச்சிருப்பாங்க. இதையெல்லாம் ஒரு நாள் ரியா தனியாக இருக்கும்போது நடந்த நிகழ்வையெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. நமக்கு ஏன் கொஞ்ச நாளாக மட்டும்தான் இப்படியெல்லாம் நடக்குது? அதுவும் குறிப்பாக என்னோட பர்த்டேக்கு கிஃப்டாக கொடுத்தா இந்த பொம்மை வந்த போலிருந்து தான் இதெல்லாம் நடக்குது. இதுக்கு நாம் கூடிய சீக்கிரம் ஒரு தீர்வை கண்டுபிடிச்சாகணும். ஆனால் அவளுக்கு இதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு நாள் காலேஜில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நடந்த நிகழ்வெல்லாம் சொல்கிறா. ஆனால் அவங்க நம்பலை. அவளோட ஒரு ஃப்ரெண்டு மட்டும் இவ சொன்னதை நம்புகிறா. அந்த ஃப்ரெண்ட் ரியா கிட்ட இந்த மாதிரி அமானுஷ நிகழ்வை எல்லாம் சால்வ் பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு மந்திரவாதி தெரியும், நான் அவரோட வீட்டு அட்ரஸை கொடுக்குறேன், நீ போய் பாரு, அவர் உனக்கு உதவி பண்ணுவாருன்னு சொன்னான். ரியாவும் அவளோட ஃப்ரெண்டு கொடுத்த மந்திரவாதி வீட்டுக்கு போய் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னான். மந்திரவாதி இதெல்லாம் கேட்டு சரிம்மா, நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வர, நீ இப்போ போ. அடுத்த நாள் காலையில் மந்திரவாதியும் அவர் சொன்ன மாதிரியே ரியாவோட வீட்டுக்கு வந்தார். அப்போ ரியா அந்த மந்திரவாதிக்கு தன்னோட ரூமை காட்டினான். மந்திரவாதி அந்த ரூமில் இருந்த பொம்மையை பார்த்து அவரோட முகமே மாறி போச்சு. ரியாவை பார்த்து அந்த மந்திரவாதி இந்த பொம்மையில் ஏதோ ஒரு ஆத்ம சக்தி இருக்குன்னு சொன்னார். இதை நாம் சரி பண்ணணும்னா வர்ற அமாவாசை அன்னைக்கு ஒரு பூஜையை பண்ணி இதை சரி பண்ண முடியும். அந்த மந்திரவாதி வர்ற அமாவாசை அன்னைக்கு நான் இதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்குறேன், இப்போதைக்கு என்னால் ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்படியே சில நாட்களும் போச்சு. அந்த மந்திரவாதி சொன்ன மாதிரி அந்த அமாவாசையும் வந்துச்சு. அவர் சொன்ன மாதிரியே அந்த ஆவியை ஓட்டுறதுக்கு சில மந்திரங்களையும் சொல்ல ஆரம்பிச்சாரு. அந்த பொம்மையை பார்த்த அந்த மந்திரவாதி, இந்த பொம்மையில ஒரு சின்ன பொண்ணோட ஆவி இருக்குது, அந்த சின்ன பொண்ணு இந்த பொம்மையை ரொம்பவே விரும்பியிருக்கா, அதனால தான் அந்த சின்ன பொண்ணோட ஆவி இந்த பொம்மையில ஒரு ஆத்மாவா இருக்கு. இதையெல்லாம் ரியா கேட்டதும் பயத்துல, சாமி இந்த பொம்மை எனக்கு வேண்டவே வேண்டாம், நீங்களே எடுத்துட்டு போயிடுங்கன்னு சொன்னான். மந்திரவாதியும் ரியா சொன்னதை கேட்டு, தெரியுமா இந்த பொம்மையா நானே எடுத்துட்டு போறேன்னு சொன்னாரு. அந்த மந்திரவாதி பூஜையும் செஞ்சு முடிச்சுட்டு அந்த பொம்மையை ஒரு பெட்டிக்குள்ளே மூடி அடிச்சிட்டாரு. ரியாவை பார்த்து அந்த மந்திரவாதி, சரிம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு, இனிமே இந்த ஆவியால எந்த தொல்லையும் உனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியையும் எடுத்துட்டு அவர் கிளம்பிட்டாரு. ரியாவுக்கு இப்போதான் நிம்மதியா இருந்துச்சு. ஒரு வழியா அந்த ஆத்மாவை நம்ம விரட்டிட்டோன்னு
ரொம்பவே சந்தோஷமா இருந்தா. அந்த ரூம்ல இருந்து அந்த பொம்மை போனதுக்கு அப்புறமா அந்த ரூமுக்குள்ள எந்த ஒரு அமானுஷ்ய நிகழ்வுமே நடக்கவே இல்லை. ரியாவுக்கு அடிக்கடி இந்த பொம்மை ஞாபகம் வந்துச்சுன்னா உடம்பெல்லாம் நடுக்கவே ஆரம்பிச்சிடும்.